until Western supplied 155s joined the battle. மாடர்ன் பேட்டில்ஃபீல்டோட காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆயுதத்தை சொல்லுவோம். அது என்னன்னா ஆர்ட்லரிஸ். அப்படிப்பட்ட இந்த ஆர்ட்லரி ஆமினிஷனை தயாரிக்கிறதுல உலகத்துல முதல் 3 இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா முதல் 2 இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்று ரஷ்யாவா இருக்கும், இல்லை சீனாவா இருக்கும். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கரெக்ட். பட் 3ஆவதா எந்த நாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் ஒன்று நேட்டோ நாடா இருக்கும், இல்லை அப்படின்னா அமெரிக்காவா இருக்கும் அப்படின்றது தான். ஆனா 90% மக்கள் கோட்டை விட்ட இந்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆவது இடத்துல இருக்கக்கூடியது நம்மளோட நாடான இந்தியா. அவ்வளவு தூரம் மிகப்பெரிய அளவில் நம்ம ஆர்ட்லரி ஆமினிஷன்ஸை உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னடா சொல்கிறேன், இது ஒரு நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இது என்னதான் ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகுது. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஆர்ட்லரி மேனுஃபேக்சரிங்னால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் போரை நம்ம உற்று நோக்கணும். இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆர்ட்லரிஸை மேனுஃபேக்சர் பண்ணி எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி மேற்கு நாடுகள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களால முடியலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க பிற நாடுகள் கிட்ட இருந்து ஆர்ட்லரிஸை வாங்கி அதை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. என்னதான் இந்த மற்ற நாடுகள் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே நாங்கள் வரலை அப்படின்னு சொன்னாலும் தேர்ட் பார்ட்டி ஷெல் கம்பெனிஸ் மூலமாக இந்த காரியத்தை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான். இப்போ அதே மாதிரி சவுத் கொரியா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறாங்க, ஜப்பான் கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறாங்க. இந்த சவுத் கொரியாவும் ஜப்பானும் உக்ரைனுக்கு நேரடியாக நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த நேட்டோ மற்றும் அமெரிக்காவுக்கு இவங்க ஆயுதங்களை கொடுக்குறாங்க. இந்த அமெரிக்கா மற்றும் நேட்டோ அதை உக்ரைனுக்கு ரீசெல் பண்ணுது. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக இந்த இடத்துல உக்ரைனுக்கான ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்படுது. ஸோ இப்போது நமக்கான பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆவது மிகப்பெரிய ஆர்ட்லரி ப்ரொடியூசராக இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நேட்டோ கம்பேட்டபிள் ஆர்ட்லரிஸை நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். 155mm சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் நம்ம தயாரிக்கிற எல்லா ஆர்ட்லரி ஷெல்ஸுமே நேட்டோவில் இருக்கிற அனைத்து ஹாவுட்சர்ஸ்லையும் பயன்படுத்த முடியும். போலண்டோட ஹாவுட்சரில் ஆரம்பித்து ஃப்ரான்ஸில் ஆரம்பித்து ஸ்வீடனில் ஆரம்பித்து எல்லா ஹாவுட்சர்ஸ்லையும் இந்த ஆர்ட்லரியை பயன்படுத்த முடியும். அவ்வளோ தூரம் ஒரு கம்பேட்டபிளான சிஸ்டம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இங்கே தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் காரணமாக நம்ம தயாரிக்கிற ஆர்ட்லரிஸோட தரம் அதிகமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மேற்கு நாடுகள் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 100 ஆர்ட்லரி ஷெல் ஒரு கம்பெனி கிட்டேருந்து வெளியே வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1-2 ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம டட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டட் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் தயாரிக்கிற ஆர்ட்லரிஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கு நாடுகள் சொல்கிறாங்க. ஸோ நேட்டோ கம்பேட்டபிளாகவும் இருக்குது, அதே சமயம் தரமான ஆர்ட்லரியாகவும் இருக்குது. அப்படின்றப்ப இதை எப்படியாச்சும் வாங்கிடணுண்டா அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜெர்மனி நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா உக்ரைன் சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டாங்க. அதை பற்றி நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் அமெரிக்கன்ஸ் நேரடியாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுட்டாங்க. அந்த கான்ட்ராக்டில் BMCS அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த ஆர்ட்லரியை கன்லேருந்து வெளியே தள்ளுறதுக்கு ஒரு ப்ரொப்பலண்ட்டை போடுவோம்ல, அந்த ப்ரொப்பலண்ட்டுக்கான ஆர்டரை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க US மிலிட்டரி. இப்போ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட $240 மில்லியன் சவுதி அரேபியாவுக்கு நம்ம ஒரு டீல் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ சவுதி அரேபியன்ஸ் நம்ம கிட்ட இருந்து இந்த ஆர்ட்லரி ஆமினிஷனை வாங்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உக்ரைனுக்கு டேரெக்டாக ஆயுதங்கள் சப்ளை பண்ண மாட்டோம்னு சொல்லியாச்சு. அதே சமயம் ரஷ்யாவுக்கு நம்ம ஆயுதங்கள் சப்ளை பண்ண மாட்டோம்னு சொல்லியாச்சு. கான்ஃப்ளிக்டில் இருக்கிற எந்த ஒரு கண்ட்ரிக்கும் நம்ம டேரெக்டாக ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம். இந்த சூழ்நிலையில் நம்ம சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை விற்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நமக்கு காசு கிடைக்க போகுது. அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உக்ரைனில் இருக்கக்கூடிய ஹாவுட்சர்ஸ், குறிப்பாக போலிஷோட ஹாவுட்சர்ஸில் நம்மளோட ஆர்ட்லரிஸாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு இமேஜ் ஒன்று வெளியாக இருந்துச்சு. அந்த இமேஜை ரஷ்யன்ஸ் நம்மக்கிட்ட காமிச்சிருந்தாங்க. காமிச்சு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பதில் சொல்லியிருந்தோம். நாங்கள் ஏகப்பட்ட நாடுகளுக்கு இந்த ஆர்ட்லரிஸை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நாடுகிட்ட இருந்து அமெரிக்காவோ நேட்டோவோ பேரம் பேசி இந்த ஆர்ட்லரிஸை வாங்கியிருக்கலாம். அப்படி வாங்கப்பட்ட ஆர்ட்லரிஸ் உக்ரைனுக்குள்ளே போயிருக்கு. அதை அவங்க உங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நம்ம இதுக்கு தனியாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தோம். இப்போது இந்த விளக்கத்தின் காரணமாக நமக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆர்ம்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆர்ம்ஸை ஒரு நாட்டுக்கு போகுதா அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியும். அதாவது நம்ம சவுதி அரேபியா கொடுக்குறோம் அப்படின்னா அது சவுதி அரேபியாவுக்கு போய் சேருதா அப்படின்றத மட்டும்தான் நம்ம கேரண்டீடாக உறுதி செய்ய முடியும். ஆனால் சவுதி அரேபியா அதை திருப்பி அமெரிக்கா கொடுக்குறானா இல்லை நேட்டோ கொடுக்குறானான்னு சொல்லி நம்மளால் உறுதி செய்ய முடியாது.
இந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் ஷெல் கம்பெனிஸும் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஷெல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சவுதி அரேபியா கிட்டேருந்து இந்த ஆயுதங்களை வாங்கிடுவாங்க. ஆயுதங்களை வாங்கி நேரடியாக அவங்க உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகும். அப்புறம் அந்த கண்ட்ரிலேருந்து தான் உக்ரைனுக்கு போகும். இப்படியே உலகம் முழுக்க எப்படியாச்சும் இந்த ஆர்ட்டிலரிஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, எங்கே இருந்தாச்சும் வாங்கி கொடுத்துடணுண்டா அப்படின்னு சொல்லி மேற்கு நாடுகள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, மேற்கு நாடுகளோட அந்த பொறியில் நம்ம சிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அதிகமாக ஆர்ட்டிலரிஸும் தரமானதாகவும் நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சவாலுக்கு இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்குன்னே தனியாக ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. எந்த நாடுகளுக்கு நம்ம ஆயுதங்களை கொடுக்குறோம், எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம ஆயுதங்களை கொடுத்தா பொட்டன்ஷியலி அந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து நமக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்களா, அண்ட் நம்மளோட ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போகாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்னென்ன பண்ண முடியுன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் உலகத்தோட மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி தான் இயங்குது. ஆப்வியஸாக நம்மளோட எதிரிகளுக்கு ரஷ்யா ஆயுதங்கள் கிடைக்கிது, அதே மாதிரி ரஷ்யாவோட எதிரிகளுக்கு நம்ம ஆயுதங்கள் கிடைக்கிது அப்படின்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. பட் இதை நம்மளால் குறைக்க முடியும். அப்படி குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட யார் வந்து ஆர்ட்டிலரி ஷெல் ஆர்டர் கேட்டாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்ட்டிலரிஸ் சப்ளை பண்ண மாட்டோன்றது மட்டும் இதிலேருந்து நமக்கு தெரிய வருது. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் நம்மளோட ஆர்ட்டிலரிஸ் வந்து ரஷ்யன்ஸுக்கு எதிராக போகாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஊரில் 3000 ரூபா வச்சு ஒரே ஒரு பேச்சுலர் ஒரு மாதம் சாப்பாடை சமைச்சு சாப்பிட முடியுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் வந்து கண்டிப்பாக முடியுன்றது தான். பட் அதே 3000 ரூபாய் வச்சு பிரிட்டனில் நம்மளால் என்ன வாங்க முடியும்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்செல்லாம் பார்க்க வேணாம், அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட 30 பவுண்ட் இருக்குது. இந்த 30 பவுண்டில் ஒரு மாதத்துக்கு தேவையான ஜாமான இப்போ யூகேல இருக்கிற விலைவாசியில் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுதான் டெஸ்கோ. இங்கே யூகேல இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹைப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. எப்பயுமே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் பார்த்துட்டு ப்ரைஸை கம்பேர் பண்ணி வாங்க, ஏன்னா தான் வாங்காதீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல பட்டாவுக்கு தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க. சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.